வெறும் இந்த கல் உடைக்கிற வாழ்க்கையில அவங்க அடிமைகளாய் வாழ்வதை மாத்திரம் அல்ல, அவங்களுடைய பின்னணி என்ன, ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க வர்றாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை குறித்த அவங்களுடைய மனப்பான்மை என்ன, இவங்களுடைய எதிர்காலம் என்ன, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை அதை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். பயங்கரமான ஆராய்ச்சிகள் செய்த இந்த ஆராய்ச்சிகளை அந்த நாட்கள்ல நம்மகிட்ட வந்து agape-india.com அப்படிங்கிற நமக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ நம்முடைய வெப்சைட் பேர் வந்து agape-bangalore.org. அப்போ வந்து பிரம்மாண்டமான அளவுக்கு ஒரு சகோதரனுடைய உதவியோடு, கிரக் அப்படிங்கிற என்னுடைய நண்பர் மூலமாக, அது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான வெப்சைட். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய வெப்சைட் வந்து உலக அளவில் 1வது இடம் 2வது இடத்தெல்லாம் பிடிக்கிற லெவலுக்கெல்லாம் வந்துச்சு. ஈவன் சகோதர தினகரனுடைய ஜீசஸ் கால்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டை கூட நம்முடைய வெப்சைட் தாண்டுகிற ஒரு நிலைமையெல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். ஏன்னா நம்ம அதுல எழுதுகிற காரியங்கள், அதுல வந்து என்னுடைய அந்த ரைட்டிங்ஸை நான் போட்டேன். இந்த மக்களுடைய பின்னணி, வரலாறுகள், இதை நம்முடைய கர்நாடக அரசாங்கம் கவனித்து அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டோட நம்ம வெப்சைட்டுக்கு என்ன கொடுத்தாங்க, லிங்க் கொடுத்தாங்க. லிங்க் கொடுத்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி, நம்மை தாங்கும்படி அரசாங்கம் அவங்க வெப்சைட்ல எழுதினாங்க. ஏன்னா அரசாங்கத்திற்கு தேவையான தகவல்களை நாம கொடுத்தோம். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன், அவங்க யார் தெரியுமாங்க, உலகம் முழுவதும் எங்கெங்கே அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் வழக்கறிஞர்களை அனுப்பி கேஸுங்களை போட்டு மக்களை விடுதலை செய்கிறவங்க. அவங்க என்னோடு தொடர்பு கொண்டாங்க. சமூக நீதி அமைப்புகள் என்னை தேடி வந்தாங்க. என்ன வேணும், இந்த மக்களை விடுவிப்பதற்காக உன்னோடு நாங்கள் நிற்கிறோம். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் என்னை தேடி வந்தாங்க. அங்க எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்துட்டு அந்த சமயத்துல நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லாததை சொல்றேங்க. சாயிபாபா பக்தர்களால் நடத்தப்படுகிற சாம் டானி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து கப்பல்களை உலகமெங்கும் என்ன செய்யறாங்க, அனுப்புகிறாங்க. கப்பல் கம்பெனி. அவங்க பூர்வீகம் வந்து இந்தியா, ஆனா அங்க இப்ப வாழ்றது எங்க, சிங்கப்பூர், பல நாடுகள்ல வாழ்றாங்க. அவங்க இந்த வெப்சைட்டை கவனிச்சுட்டு என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம் அப்படின்னு. அவங்க கேட்டாங்க, ப்ளீஸ் ஆஸ்க் சம்திங். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ ஒன்று தேவைப்பட்டுச்சு. இந்த உள்ள போறதுக்கெல்லாம், கார்ல போறதெல்லாம் பெரிய கஷ்டம். ஒரு ஆட்டோனா ஈஸியா நுழைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வேணும்னா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க சொன்னாங்க, வாட் இஸ் திஸ்? நாங்க வந்து ஆட்டோலாம் அந்த நாட்கள்ல 40,000 ரூபாய் தாங்க. ஒரு ஆட்டோனுடைய விலையே இவ்வளவுதான், 40,000 தான். இப்பதான் லட்சத்தை தாண்டிடுச்சு. அவங்க சொன்னாங்க, ஓ சார், இது என்ன 40,000 ரூபாய் ஆட்டோ கேட்குறீங்க? எங்க ப்ராஜெக்ட் வந்து நான் இப்போ யாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ஒயிட்ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமாங்க? நான் சொல்ற இந்த ஸ்தாபனம் தான் 300 கோடி கொடுத்தாங்க. அந்த ஆஸ்பத்திரியில வந்து 300 கோடிக்கு அதை கட்டினாங்க. நான் சொல்லுகிற அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, சில கோடிகள் கேளுங்க, நீங்க எத்தனை கோடி கேட்டாலும் இந்த மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் செலவிட நாங்கள் தருகிறோம். அப்புறம் நான் வந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னாரு, சாம் டானி ஃபவுண்டேஷன் வந்து உனக்கு உதவி செய்யுங்கிறதுக்காக நான் உனக்கு இந்த ஊழியத்தை தரல, நீ என் சீசன். அவங்களுக்கு நான் எழுதிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க கொடுக்கிற விரும்புகிற பண உதவியை நான் வாங்க விரும்பவில்லை அப்படின்னு நான் காரணம் எழுதியிருக்கிறேன்.
I am a disciple of Jesus Christ. My ministries are not projects. It is the obedience to the commandments of Jesus Christ. My focus is introducing the love of Jesus Christ to this depressed people. Depressed and oppressed, something. So, as a disciple of Jesus Christ, ethically it is not correct to receive your money because you follow Sai Baba. You are the disciples of Sai Baba. I am the disciple of Jesus Christ. So I cannot receive your money. அகப்பே சர்ச்சு என்னைக்கும் பணத்துக்காக சபையாருட்டே பிச்சை எடுக்காது, உலகத்தாண்ட போய் எடுக்குமா? அவங்க அப்படியே அதிர்ந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சார் என் வார்த்தைகளை அடக்குகிறேன். we have found out the right person now. நீங்க எழுதின உங்க கடிதத்தை அப்படியே எங்க கமிட்டியில காட்டணும். he is the righteous man. he is telling because he is following Jesus, he cannot receive money from the followers of some other person. இவர மாதிரி ஆளுக்கு தான் நம்ம கொடுக்கணும் நீங்க ட்ரஸ்ட் சொல்றாங்க. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லுங்க, ஆனா நாங்க உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறோம்? பெரிய ஒரு போராட்டத்தை கடந்து போனேன். என்னை விட மூத்த என்னுடைய நண்பர்களாகிய ஊழியர்களிடத்துல கேட்டேன். சிலர் நோ ப்ராப்ளம் ரூபன், கத்தர் வாசலை விரிவாக்குற. சிலர் சொன்னாங்க இட்ஸ் அப் டு யூ, யூ ப்ரே அண்ட் டிசைட் அப்படின்னு. கடைசியாக நான் முடியவே முடியாது, நீங்கள் தயவு செய்து என்ன அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இங்க காரியத்துக்கு ஒரு அது பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற சிலருக்கு முதுகுக்கு பின் மறைந்து இருக்கிற சில உண்மைகள் தெரியணும். ஆனா நான் இந்த சர்ச்சில் கேட்பேன், ஏன் தெரியுமா? நீங்க பங்காளிகள் அல்ல, நீங்க பார்வையாளர்கள் அல்ல, நீங்கள் பங்காளிகளாய் கொடுக்கப்பட்டவர்கள். என்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளுவேன், என்னுடைய துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளுவேன். குறைவோ நிறைவோ உங்களிடத்தில் வாங்கி செய்வதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. அந்த மக்களுடைய அடிமைத்தன வாழ்வு மாற ஆரம்பித்தது. இன்னைக்கு பாருங்க, அவங்க அங்க போய் பாருங்க, நம்மளை விட நல்லா வாழ்றாங்க. நல்ல வீடுகளை கட்டி நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு, அந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட, அதுக்கப்புறம் அவங்க ஆராதனைக்கு வரணுங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய நிலத்தை வாடகைக்கு எடுத்து அதுல ஷெட்டு கட்டி, அந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாட்கள். அந்த இடம் வந்த போது தான் ஒரு இடம் விற்பனைக்கு வந்தது. அதை வாங்கி இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் ரோட்ல பிரம்மாண்டமான கட்டடம். அதெல்லாம் யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமாங்க? இந்த மக்களுடைய வாழ்வு மாற்றப்பட. அவர்களை குறித்து நான் எழுதின அந்த தீசிஸ் அல்லது அந்த ரைட்டர் இங்கிலாந்து நாட்டு அரசாங்கத்திற்கு சென்றது. சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு சென்றது. பல அமைப்புகளின் கரங்கள்ல போய் சேர்ந்து நிறைய பேர் கரம் கோர்க்க வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், என் கையை மாத்திரம் புடிச்சிட்டு நடன்னு.